ஒரு அன்புள்ள வசித்துவம் வியூவர்ஸ்க்கு முதல்ல என்னுடைய குட் ஈவினிங். ஒரு கல்வி சாலை எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. இதுதான் எனக்கு கிடைத்த ஒரு கேள்வி. ஒரு கல்விச்சாலை எப்படி இருக்க வேண்டும்? இந்த கேள்வி தெரிவதற்கு முன்னால் ஒவ்வொருவரும் அவர்களுடைய குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பது முதலாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு தாய், தந்தை, குழந்தைகள். யாரும் குழந்தை பெற்றவுடன் கல்வி வேண்டும் அப்படின்னு எப்போ நினைக்கிறாங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, ஒரு குழந்தைக்கு படிப்பு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு எப்போ நினைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் தன்னுடைய குழந்தைய ஏதோ ஒரு கல்வி சாலைக்கு அனுப்புகிறாங்க, நானும் அனுப்பணும் அப்படி தான் நினைப்பாங்க, அப்படி தான் நினைக்கிறாங்க. அப்போது ஒரு கல்வி சாலையை யார் அமைத்து வைத்து கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஒரு கல்விச்சாலை வைத்திருக்கிறார்களோ, ஒரு பள்ளிக்கூடம் வச்சிருக்கிறவங்க யார், ஒரு கல்வி ஒரு குழந்தைக்கு எதற்காக தேவைப்படுது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது எந்த வயதில் ஆரம்பிக்க வேண்டும் என்பது தான் இப்பொழுது ஒரு சொல்லுவாங்க $1,000,000 கொஸ்டினாக இருக்குது. எந்த வயதில் ஆரம்பிக்கணும்? இப்போ என்னால் என்னோடய குழந்தைய 3.5 வயசில் விட்டுட்டு போக முடியலன்னு உடனே ஒரு பிஸ்னஸ் பர்சனாலிட்டிக்கு தெரிஞ்சிருச்சு, இனி இவங்க குழந்தைய பார்க்க போகிறதில்ல அப்படின்னு தெரிஞ்சுட்டு என்ன பண்ணாங்க, 3.5 வயசில் அந்த குழந்தைய கொண்டுட்டு வந்து பள்ளிக்கூடத்தை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி உடனே அதுக்கு ஒரு பேர் வச்சாங்க. எல்கேஜி அண்ட் யூகேஜி, கிண்டர் கார்டன் அண்ட் அப்பர் கிண்டர் கார்டன் வச்சாங்க. வச்ச உடனே என்ன பண்ணாங்க, எல்லா பேரண்ட்டும் கொண்டுட்டு போய் அங்கே விட்டுட்டாங்க. உடனே அதுக்கு அவங்க மார்க்கெட் பண்ண ஆரம்பித்தாங்க. எப்படி மார்க்கெட் பண்ணாங்க அப்படின்னா, அந்த குழந்தைய பேச வைக்கிறது, அந்த குழந்தைய ஒரு திருக்குறள் சொல்ல வைக்கிறது, வாட்ஸ் யுவர் நேம், மை நேம் இஸ், மை ஃபாதர்ஸ் நேம் இஸ், இப்படியெல்லாம் நம்ம ஒரு கல்வியை தொடங்கலாம் அப்படின்றத மார்க்கெட் பண்ணாங்க. இப்போ உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு யோசிப்பாங்க. உடனே பிஸ்னஸ் பர்சனாலிட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ ரொம்ப சாதாரணமாக சொல்லப்போனால், உலகத்தில் இப்போ இருக்கக்கூடிய 93% மக்களுக்கு நாம் கருப்பாக இருக்கிறோமேன்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. அதை ஒரே ஒருத்தர் யோசித்து ஃபேர் அண்ட் லவ்லின்னு ஒன்றை கண்டுபிடிச்ச உடனே எல்லாரும் வெள்ளையாயிருவாங்கன்னு நினச்சிட்டாங்க. அதுதான் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 95% பள்ளிக்கூடம் மார்க்கெட்டிங் பிளேஸ். இட் இஸ் நாட் அன் எஜுகேஷ்னல் பிளேஸ். இதில் நிறையா கான்ட்ராவர்சிஸ் இருக்கும். இதில் இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு சொல்லியிருப்பாங்க. இஃப் யூ ஹவ் டேக்கன் மோர் தென் 3,000 ஸ்கூல்ஸ், ப்ளீஸ் டு அண்டர்ஸ்டாண்ட், நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஒரு கல்வியாளர் படித்து எல்கேஜி யூகேஜி என்ன செய்கிறாங்கன்னு படித்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் அந்த மாணவனை எப்படி நாம் படிக்க வைக்க போகிறோம், அவனை எப்படி வெளியே அதுக்கு அடுத்து நகர்வுக்கு எப்படி கொண்டு போக போகிறோம், இது எதை பற்றியுமே அவங்க யோசிக்கலை. ஒரு மார்க்கெட்டிங் டொமைனாக அப்படி யோசிக்கிறவங்க யாரும் கல்விச்சாலை வைத்து நடத்தவில்லை. அது 10ல் ஒருத்தர் நடத்தியிருந்தால் கூட அது ரொம்ப பெரிய ஆச்சரியம்தான். அவங்களையும் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னாக்க வேற ஒரு டொமைனுக்குள்ளே கொண்டுட்டு வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்கள் குழந்தைகிட்ட நீங்கள் உட்காந்து நீ என்ன படிக்கிறேன்னு கேட்டிங்கன்னு வைங்களேன், என்ன ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு கேட்டாக்க, அம்மா போயிட்டு வந்தேன், நான் விளையாண்டேன், படித்தேன். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆமாம் நீ என்ன படித்த, என்ன இப்படி செய்கிற, உடனே ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே அடுத்த நிமிடமே அவன் அப்துல் கலாம் ஆகிடணும் அப்படின்றத ஒரு பெற்றோரோட மிகப்பெரிய ஆசை இருக்குன்றத மார்க்கெட்டிங் டொமைன் தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெரிஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. எப்போ பார்த்தாலும் அவன் எழுதணும், எப்போ பார்த்தாலும் படிக்கணும். இப்போ நீங்கள் நிறைய குழந்தைகளை பார்த்தீங்கன்னா அதான் செஞ்சிட்ருக்காங்க இந்த 20 வருஷமாக. அப்போது இப்போ எந்த இடத்துல பெற்றோர்கள் நிற்கிறாங்க, எந்த இடத்துல ஆசிரியர்கள் நிற்கிறாங்க, எந்த இடத்துல மாணவர்கள் நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அருமையான ஒரு முக்கோண வடிவில் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அது சமபக்க முக்கோணமாக இருக்குது. தெர் இஸ் அன் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளாக நிற்கிது. இந்த தூரம் எப்படி இருக்குது அப்படின்றத எந்த அளவுக்கு நாம் ஷ்ரிங்க் பண்ணுறோமோ அப்படிப்பட்ட ஒரு கல்விச்சாலை தான் இப்போ தேவைப்பட போகுது.
ஒரு மாணவனுக்கு கல்வி முக்கியமா அப்படின்னு பார்த்தா ஆம், கல்வி முக்கியம். எப்படி முக்கியம் அப்படின்றதா இப்போ கேள்வியே. சும்மா சாதாரணமாக விட்டாலே ஒரு குழந்தை கற்றுக்கும். நம்மளாம் என்ன பண்ணோம், 5 வயது முடிந்த உடனே தான் கல்விக்கு அனுப்பணும், ஒரு பாடசாலைக்கு அனுப்பணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணியிருந்தாங்க. அதனுடைய காரணம் என்னன்றதை இப்போ நான் சொல்கிறேன், நல்லா தெளிவாக கேட்டுக்குங்க. அப்போ தான் அந்த குழந்தை என்ன பண்ணுன்னா, அப்பா அம்மா, அண்ணன் இருந்தால் அண்ணன், பக்கத்தில் மாமா, எதிர்த்த வீட்டில் நண்பர்கள், உறவினர்கள், இப்படி எல்லா இடத்துக்கும் அம்மா பழக்கப்படுத்தியிருப்பாங்க. ஒரு மார்க்கெட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது, ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறது, ஒரு பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகிறது, இப்படி எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க, பழக்கப்படுத்தியிருப்பாங்க. அந்த குழந்தைக்கு தட் இஸ் கால்டு த ஹையஸ்ட் மெமரி அண்ட் த லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ் ஸ்ட்ரெச்சிங் டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதை த பிஹேவியர், நீங்கள் ஒரு இடத்துல சொல்லியிருப்பீங்க, மாமா வந்திருக்காங்க, வாங்கன்னு கூப்பிடுங்க, வணக்கம் சொல்லுங்கள். இவன் பாருங்கள், முதல்ல தன்னை சார்ந்தவர்கள் இடத்துல அந்த குழந்தை அருமையாக பழக்கப்படுத்தியிருக்கும். அப்போ தான் அந்த கான்சியஸ்னஸ் டெவலப் ஆகிருக்கும். 5 வயது அப்படின்றது நீங்கள் வருஷக்கணக்கில் 12 மாதம் கடந்த உடனே அது 1 வயசு, அப்புறம் 2வது வயசு அப்படின்றதெல்லாம் யாரோ காலண்டர் போட்டு வச்சுருந்தது. இது கேலண்டர். அது எந்த விதமான மூளைக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி அது ஒர்க் பண்ண போகிறது இல்லை. அப்போது ஒரு குழந்தையுடைய அறிவு சம்பந்தப்பட்டது அப்படின்றது கிடையாது. அது முதல்ல குழந்தை எல்லாத்தையும் உள்வாங்கிக்கிட்டு இருக்குன்றது தான் முக்கியம். கல்வினா நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், உள்ளே போகிறது. அப்போ அந்த குழந்தைக்கு அறிவெல்லாம் வராது. உள்ளே போகிறது கல்வி, வெளியே வர்றது தான் அறிவு. அது தொகுத்து வைக்காது. எல்லாத்தையும் வாங்கி 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 பச்சை மரத்தில் அடித்த ஆணி மாதிரி வச்சுக்கிறோம். நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன் பெற்றோர்களே, நீங்கள் 6 வயசுக்குள்ளே யாரெல்லாம் பார்த்துருக்கீங்களோ அவங்களோட பேர் இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்போது மூளையினுடைய வளர்ச்சி, தெரிந்து கொள்ளக்கூடிய மூளையினுடைய வளர்ச்சி அபரிமிதமாக வளர்றது எப்போ வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை கிட்டத்தட்ட மாதங்கள் கணக்கு, ஒரு சுழற்சியின் கணக்கு அப்படின்னு வச்சு பார்த்தா கூட ஒரு 10 ஆண்டுகள் கழித்து 11, 12, 13வது ஆண்டுகளில் ட்ரெமெண்டஸான வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அப்போ நீங்கள் போடக்கூடிய விதை எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த 5 வயதுக்குள்ளே போடக்கூடிய விதை. இதை மார்க்கெட்டிங்காக மாற்றிட்டாங்களே தவிர, அங்கே நீங்கள் டிசிப்ளின்டாக இப்படி தான் இருக்கணும், இந்த குழந்தை அப்படி தான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்லவே கூடாதுன்றதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஒரு குழந்தை அதுவாக என்ன வேணாலும் செய்யணும், அதுதான் குழந்தை. பிஹெச்டி படிக்கிறவங்களும் ஒரு 5 வயதுலேருந்து 7 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தையும் ஒன்று. 2 பேருமே ரிசர்ச்சில் இருப்பாங்க. தான் என்ன செய்கிறோம்னே அவங்களுக்கு தெரியாது. ஒரு பிஹெச்டி ஆரம்பிக்கிறவங்களுக்கும் தான் எந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கணும்னு தெரியாது. வருடங்கள் ஆக ஆக இதை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம்ன்றத தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு குழந்தையும் தெரிஞ்சுக்கிடுவாங்க. இப்போ நான் பாயிண்ட்டுக்கு வர்றேன். அப்போ ஒரு கல்விச்சாலை எப்படி இருக்கணும் அப்படின்னா, மாணவ பருவத்தில் இந்த குழந்தை தனக்கு என்ன தெரியும், என்ன தெரியாது, வாட் தே நோ அண்ட் வாட் தே டு நாட் நோ அப்படின்றதுல தெளிவாக இருக்கணும் மாதிரியான ஒரு கல்வி சூழல். அவங்களுக்கு மரியாதை கொடு, இவங்களுக்கு மரியாதை கொடுன்னு ஒரு ஸ்கூலில் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, அது ஒரு குரூப் டெவலப்மெண்ட். அந்த குரூப் டெவலப்மெண்ட்டில் நம்ம தாராளமாக சொல்லலாம். ஆசிரியர் வந்ததுமே வணக்கம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதில் 1000 அர்த்தங்கள் இருக்கிறது. இந்த ஆண்டவன் படைப்பிலே மிகப்பெரிய விஷயம் தொகுத்து பார்க்கறது. அந்த தொகுத்தல் தான் இன்றைக்கி நிறைய மாணவர்களுக்கு ஸ்கேட்ராகி கிடக்கு. அது சீக்வன்ஸாக மாறலை. சீக்வன்ஸ்னால் என்னென்னா அடுத்தடுத்து நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. நம்ம எல்லாரும் படிக்க வைக்கிற இப்போ படிப்பு எதுக்காகனா சாப்பாட்டுக்கு, பிரெட் வின்னிங் பார்ட்டாக மாறிடுச்சு. ஆனால் அவனுக்கு பிடிச்சதை செய்கிறானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தன் செய்கிறான் அப்படின்னு பார்த்தா அவன் தனக்கு என்ன தெரியும் அப்படின்றதுல அட்டென்ஷனில் இருக்கிறான். அதை மறந்துடாதீங்க. அட்டென்ஷன், ஃபோக்கஸ் வேறு, அட்டென்ஷன் வேறு. அட்டென்ஷன் அப்படின்றத எந்த கல்வி நிலையம் வளர்க்குறதோ அதுதான் சிறந்த கல்வி நிலையம். இங்கே
அட்டென்ஷன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கம்பெனி ஆரம்பித்தார் ஒருத்தர், ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஏதோ ஒன்று கம்பெனி ஆரம்பிப்போம், நாம் அப்போல்லாம் அப்படி தானே இருக்கும். இப்போ மாதிரி ஒரு டெக்னாலஜிக்கல் டெவலப் பண்ண சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண போகிறேன் அப்படின்லாம் இருக்காது. அவர் ஒரு மிகப்பெரிய கம்பெனி ஆரம்பித்து ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் ரொம்ப சம்பாரிச்சிட்டாரு. அவரோட பேரை நான் சொல்கிறேன். ரொம்ப சம்பாரிச்சிட்டாரு குறைந்த நாட்களில். நம்மளாம் என்ன பண்ணுவோம், அப்போல்லாம் பெரிய கம்பெனி பல வருடங்களாகி சேர்த்து அதுக்கப்புறம் ஒரு ஜென்ரேஷன் கூட ஆயிருக்கும், அல்லது அவருடைய மொத்த வருஷங்களையும் செலவிட்டிருப்பாங்க. அவர் ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் நிறைய சம்பாரித்த உடனே அமெரிக்கன் செனேட்டில் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பெரிய கூட்டம் போட்டு ஹீ இஸ் டூயிங் சம் கைண்ட் ஆஃப் மால் ப்ராக்டிஸ்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவர் ஏதோ தவறாக சம்பாதிக்கிறாரு அப்படின்னு ஒரு செனட் மீட்டிங் போட்டு நிறைய மக்களை கூட்டிகிட்டு போய் அவரை ஒரு வாரமாக அனலைஸ் பண்ணுறாங்க. ஒரு தவறு கிடையாது அவர்கிட்ட. அவங்களால எந்த தவறையும் கண்டுபிடிக்க முடியல. கடைசியாக தே அட்மிட்டட் தெம்செல்ஃப். ஐயா சொல்லுங்கள், எப்படி தான் இப்படி இவ்வளவு குறுகிய காலத்தில் இவ்வளோ சம்பாரிச்சிங்க அப்படின்னா, சிம்பிளாக அவர் சொன்ன பதில் அட்டென்ஷன். என்னோட வேலையில் என்னோட அட்டென்ஷன், இது மட்டும்தான். அவங்களுக்கு புரியல என்ன அட்டென்ஷன்னு. அவர் சொன்னார், உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்களாம் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கீங்க, இவ்வளோ பெரிய செனட் மீட்டிங் ஹெட்டாக இருக்கிறீங்க, உங்களுக்கு 5 நிமிடம் நான் தர்றேன், ஒரே ஒரு விஷயத்தில் உங்களால் அட்டென்ஷன் பண்ண முடியுமான்னு காமிங்க. ஒன்லி 5 minutes அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா, 10 செகண்டில் கூட அவங்களால அட்டென்ஷன் காமிக்க முடியல. எவன் ஒருவன் அட்டென்ஷன் கூர்ந்து நோக்கி ஒரே ஒரு சிந்தனையில் இருக்கக்கூடியவனால் எது வேணாலும் முடியும். அப்படிப்பட்ட பள்ளிக்கூடம் தான் நாங்கள் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோம். டெவலப்பிங் த அட்டென்ஷன் கேப்பபிலிட்டி எபிலிட்டி ஆஃப் அ பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல். இது எல்லாருக்குமே பொருந்துமா, என் மகனுக்கு பொருந்துமா அப்படின்னா கண்டிப்பாக பொருந்தும். பொருந்த வைப்போம். எல்லாருமே வேற வேற, எல்லாருமே ஒரே மாதிரி இருந்துட்டா நமக்கு வேலையே இல்லையே, பூமியே இயங்காது. அப்போது தனித்தனியாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, அவனோட அட்டென்ஷன் எப்படி இருக்கணும், நிறைய பேர்த்தோட டைவர்ஷன் கன்வெர்ஜ் பண்ண வச்சிடணும். அதுக்கு பேர் சொல்கிறாங்க கான்சியஸ்னஸ், அது இதுன்னு. திரும்பவும் சொல்கிறேன், கல்வி அப்படிங்கிறது உள்ளே கொண்டுட்டு போகிறது. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு எப்படி உள்ளே கொண்டுட்டு போகிறோமோ அது மாதிரி அது எப்படி எனர்ஜியாக மாறுதோ அதுதான் அறிவு. கல்வி உள்ளே போகிறது, அறிவு வெளியே வர்றது. இந்த ரெண்டும் ஒரு மாணவனுக்கு மினிமம் இப்போ நீங்கள் 120 150 அல்லது 180 மாதங்கள் தேவைப்படும் ஒரு குழந்தையினுடைய கல்வி அறிவாக மாறுவதற்கு. அது ரொம்ப வேகமாக மாறக்கூடிய மாணவனும் இருப்பாங்க, அதையும் நம்ம பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு கல்வி இப்போ தேவை. அதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, டெக்னாலஜி ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு போகுது, வெர்டிக்கலாக போயிட்டுருக்கு. அதையும் அவங்க கற்றுக்கணும். ஆனால் அது எதுக்கு தேவைன்றதை அவங்க கற்றுக்கணும். அம்மா அப்பாவுக்கு தெரியாத விஷயம் நமக்கு தெரியுது, ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு நண்பனுக்கு தெரியாத விஷயம் நமக்கு தெரியுது அப்படின்றது முதல்ல மமதையை உண்டாக்கிடும். அதை எப்படி குறைக்கிறது? எல்லாரும் ஒருத்தர் கண்டுபிடிச்சதை தாண்டா நீ படிச்சுக்கிட்டு இருக்கிற, இதை நீ எப்படி செயல்படுத்தணும்? நீ எவ்வளவு என்ஜாயபிளாக தனக்குத்தானே எப்படி என்ஜாயபிளாக ஒரு குழந்தை இருக்கணும், எப்படி கடுமையாக உழைக்கணும், கண்டினியூஸாக அவன் எப்படி கற்றுக்கணும் அப்படின்றத எந்த ஒரு கல்விச்சாலை ஒரு மாணவனுக்கு கற்றுக் கொடுக்கிறதோ அப்படிப்பட்ட கல்விச்சாலையை நோக்கித்தான் இந்த வசித்துவம் ரொம்ப மெதுவாக அதே சமயத்தில் திடமாக நகர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். எங்களுடைய முழு உழைப்பும் அதை நோக்கித்தான் இருக்கும். இது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, நான் தான் அதுக்கு எக்ஸாம்பிள். எதுவுமே என்னைய ஒருத்தர் கேட்குறாரு, என் குழந்தைக்கு ஞாபக சக்தியே இல்லைன்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட படைப்பு எங்கேயுமே இருக்காது. ஞாபக சக்தி இல்லை அப்படின்னு கேட்குறாரு.
என் குழந்தை படிக்கிறதெல்லாம் மறந்துடுறேன்னு சொல்லுதுன்னு கேட்குறாங்க. அப்படிப்பட்ட குழந்தை இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த குழந்தைக்கு நாம் கொடுக்கக்கூடிய பயிற்சி எப்படி இருக்குது, அந்த பயிற்சியை நாம் எப்படியெல்லாம் கொடுக்க போகிறோம் அப்படின்றது தான் ஒரு கல்விச்சாலையோட பிரதான வேலையாக இருக்க வேண்டும். இதுதான் ஒரு பள்ளிக்கூடமாக இருக்கணும். பெரிய மாட மாளிகை கூட கோபுரம் இப்படி கட்டி அப்படி கட்டி அதெல்லாம் எதுவும் செய்ய போகிறதில்ல. அம்மாணவர்களினுடைய எதிர்த்தாற்போல் நிற்கக்கூடிய ஆசிரியரை பொறுத்து மட்டுமே அந்த கல்விச்சாலை அமைய போகுது. அந்த குழந்தை எந்த அளவுக்கு சந்தோஷமாக தன்னோட அட்டென்ஷனை கொடுக்க போகுது அப்படின்றத பொறுத்து இருக்கு. ஒரு ஆசிரியர் அந்த குழந்தையோட டெவலப்மெண்ட்டை அட்டென்ஷனை நோக்கி திருப்புறதுக்கு சாதுரியமான ஆசிரியர்களை வைத்திருக்கிறதோ அது மட்டுமே சிறந்த கல்விச்சாலை. நீங்கள் வியூவர்ஸாக இருக்கிறவங்க, வசித்துவத்தோட டீமில் இருக்கிறவங்க இருந்தாலும், நான் இப்போ சொன்னது ஒரு 3% 4% தான் உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துருக்கும். இல்லை எத்தனை விதமான சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். மீண்டும் வசித்துவ மூலியமாக உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி.